ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் நிஜாமோட இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக பறவைங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காப்புல. அங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாருங்கள். இந்த இடம் இப்படி இருக்குன்னே தெரியாது. இதெல்லாம் புதுக்கோட்டையில் இருக்குண்டு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். பின்னாடி சவுண்டு தான் சரியான கிளிப்பு. அதனால் இந்த சைடெலாம் இல்லை. மோஸ்ட்லி நான் இருக்கிற சைடு இல்லை, அந்த சைடு. அதனால அங்கிட்டு போயிட்டாப்புல. தலைவர் இங்கே வந்து எங்கே ஸ்பாட் வச்சுருக்காரு தெரியுமா? ரோடு பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இங்கே நட்ட இப்படி ஒரு இடம் இருக்குது. இது வந்து நம்ம சொல்லி தான் நமக்கே தெரியும். பேர் அது பேர் அன்றில் பறவையா? இதான அது? இது என்ன பண்ணும்? ஜோடியா? நண்பர்களே, அங்கே ஒரு பாம்பு இருக்கு நண்பர்களே. நம்ம பைய கண்ணில் பட்டுருச்சு. மணி இப்போ வந்து 10:30 ஆகுது. நம்ம நண்பர் நிஜாம் வந்து போய்கிட்டே இருக்கான். எங்கே வரைக்கும்? இங்கே இருந்தவன் இங்கே போய் நிற்கிறான் பாருங்க. அப்படியே நவந்து போயிட்டாங்க அங்கே பக்கத்தில். நல்ல ஃபுட்டேஜ் மாட்டிருக்கும் பேப்ளுக்கு. அங்கே ஒரு ஐயா வராரா, அவரை பார்த்துட்டு எல்லாம் பயந்து ஓடிடுச்சு. பேப்ல என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கள் படத்தில் வர சீன் மாதிரி இருக்குங்க. போயிட்டாங்க அவன், அங்கே போயிட்டாங்க. அவ்வளோதான். எங்கேயோ போயிட்டுருக்கான், மறந்துட்டான். அங்கே போயிட்டான் அவன், அங்கிட்டு போயிட்டான். ஏதோ பறவை அங்கிட்டு இருக்கும், அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஏதோ கரை சைடு போயிட்டு வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்படியே இந்த சைடு டர்ன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. பைப்பில் நிற்கிறாங்க நிறைய பேர். அங்கே வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் இது நல்ல வியூவாக இருக்குது. நம்ம இப்போ அவன் பண்ண மெத்தடை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கிட்ட உள்ள பறவை பக்கத்துக்கு போக முடியுமாண்டு. சரிங்க, உட்காந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே நான் வந்து பக்கத்தில் போகலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். அவன் எப்படி பண்ணான்னு தெரியலையே. அப்படியே போனாங்க. நேரத்தை பார்த்தா கண்டுபிடிச்சி வரந்துடும் போலே. எல்லாம் பார்க்குது தலையெட்டிக்கிட்டு. நம்ம இப்போ ஸ்பையாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்தால் பார்த்துட்றேன். நண்பர்களே, நம்மளால் ரொம்ப தூரம் போக முடியாது நண்பர்களே. ஆனால் இப்போ ஒரு இன்சிடெண்ட்டை பாருங்கள். நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்ல பேப்பில், அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. உட்காந்துருக்கான் பாருங்க. அவ்வளோ கிடக்குதுங்க. ஏதோ அன்றில் பறவைங்க. நான் பாட்டில் கேட்டிருக்கேன். கீழே கருப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் அன்றில் பறவையா. மேலே உள்ளது நார்மலாக கொக்கு. ஆஸ்திரேலியா சைட்லாம் உள்ள பறவைலாம் கூட இங்கே வரும் அப்படின்னா. மக்கா
என் பக்கத்து வருதுங்க, என் பக்கத்து வருது. ஆனால் கருப்பு பேண்ட்டை போட்டுவிட்டு இப்படி திடீர்னு வெள்ளை பேண்ட்டை போட்டுவிட்டு தைரியமாக இறங்குறாங்க. இவர் தான் ஃபேமஸ் நிஜாமுதீன், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனல் எல்லாம் இவருடைய ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துள்ளார்கள். ஃப்யூச்சரில் ராம் அதே மாதிரி மயக்க பண்ண தனுஷை விட பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட ஆகலாம். பாருங்கள் மிஸ்டர் நிஜாமுதீன், இதெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்களா? அங்கே நெட்ட இருக்க ஒரு குருவி, அது என்ன குருவிடாது? இங்கே பாடுறா, ஏதா பாரு, தெரியுதா? தெரியுது இல்லையா? அது என்னது, எடுக்கலாமா? அங்காராடி மேலே பறந்துடுது பாடுறாடி, டக்குன்னு டக்குன்னு நமக்கு பாய பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அச்சோ, எவன்டா வெடி அடிக்கிறது? சுட்டு விட்டாங்களோ? டேய் சிட்டாங்க போடா, எவனோ சுட்டாங்க போடா. ஏன்டா இப்பெல்லாம் சுடாதீங்கடா, ஆஸ்திரேலியா பறவைலாம் இங்கே வருதுங்கிறாங்க. அடுத்தெல்லாம் சுட்டுறதுக்கெல்லாம் கூட வராது. அப்புறம் யாரா அவங்கண்ணா முட்டை போட்டு ஆம்லேட் போடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் போகிறது வந்துச்சுன்னா அதை வந்து வறுத்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் வந்து ஏதோ விளம்பரம் ஓட்டியிருக்காங்க. பழைய கிழிந்த பட்டு புடவைகள், பட்டு பாவாடைகள்ங்கிற மாதிரி. இந்த இடத்துக்கு நடுவில் இந்த பறவைகள் சரணாலயங்கள் இருக்கிறது. இதே மாதிரியான vlog-ஐ நீங்கள் கண்டுகளிக்க ஆஷித் ஃபைசல் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணீர்கள்.